வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்னென்னா, இது ரொம்ப பேருக்கு தேவையான விஷயம். இப்போ போன வாரம் என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது காலேஜில் படித்த ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்கள அவளை ஒரு 7-8 வருஷம் முன்னாடியும் பார்த்துருக்கேன், இப்போயும் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. தலைமுடி கொட்டி அப்படியே மெலிஞ்சு ஒரு மாதிரி இருந்தா. என்னடி இப்படி ஆகிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு 1-2 சொன்னான். சொல்லிவிட்டு என்ன சொன்னால், உன்னைய பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்குது அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், என்ன இந்த பாரு, எனக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஆனால் எனக்கு என்னை பார்த்தா தெரியுதா, என்ன காரணம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் நான் உள்ளே கொண்டு போய்க்கல. காரணம் என்னன்னா, நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உள்ளே கொண்டு போய் இது மாதிரி கவலைப்பட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா, உன்னை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுறேல்ல, அதே மாதிரி தான். அது மாதிரி நமக்கு என்னன்னா, எல்லாமே பிரச்சனைகள் இல்லாத வீடு கிடையாது. எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது இல்லை. எல்லாம் விதிப்படி ஏதோ நடக்குது. நம்ம நம்ம வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வெறும் வியூயர்ஸ் தான். சரி, பிரச்சனையா, இது நிச்சயமாக சால்வ் ஆயிரும், ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீ காட் ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கடவுளை பிடிச்சிக்கிட்டு அவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. நீ நிம்மதியாக இருந்தால் நீயும் நிம்மதியாக இருக்கலாம். என்ன இந்த மாதிரி இப்படி ஆகியிருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே வாமா, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எனக்கு எந்த இதுவும் இல்லை, இப்போ சுகரு பிபி எல்லாமே இருக்குது அப்படின்னா என்ன. அதனால் நீ பிரச்சனைகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கடவுள்கிட்ட அப்படியே நீங்கள் எதையாவது இந்த மாதிரி சொல்ல வேண்டியது தானே, யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளோதான், அவர் பார்த்துட்டு போகிறாரு. என்ன இதுதான் இது நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.